என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஏப்ரல் 22ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு சோரஸ்திரீ சோர பிள்ளைகள். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஓசியா 1ஆம் அதிகாரம். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். ஓசியா 1:10. சோரஸ்திரீ சோர பிள்ளைகள். ஓசியா முற்றிலும் மாறுபட்ட வகையில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம். ஓசியா யூதா நாட்டின் 4 அரசர்கள் உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இவர்கள் காலத்தில், அதே சமயத்தில் இஸ்ரவேலை ஆண்ட யெரொபெயாமின் காலத்தில், அதாவது கிமு 760 முதல் 710 வரை வாழ்ந்தவர். பழைய ஏற்பாட்டில் கடைசியாக அமைந்துள்ள 12 தீர்க்க தரிசன நூல்களை சிறிய தீர்க்க தரிசனங்கள் என்று கூறுவர். அதாவது பக்கங்களால் அல்லது சொல்லப்பட்ட செய்தியின் வடிவத்தால் அவை சிறியவை, ஆனால் செய்திகளோ முக்கியமானவை. ஓசியா தீர்க்க தரிசனம் வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லப்படவில்லை. ஓசியா எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த வாழ்க்கையின் அனுபவத்தின் மூலம் ஆண்டவர் அவருக்கு பாடத்தை கற்பித்து, அதன்பின் ஓசியா நமக்கு அந்த பாடத்தை எழுதி வைத்திருக்கிறார். ஓசியாவை படிக்கும்போது மட்டும் கண்டிப்பாய் 2 முறை அல்லது பல முறை வாசியுங்கள். அப்படி படித்தால்தான் ஏன், எப்படி என்பவை கொஞ்சமாவது புரியும். 1. கடினமான கீழ்ப்படிதல். கர்த்தர் ஓசியாவை நோக்கி, சோரம் போன அல்லது விபச்சாரியான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள், அப்படி விபச்சாரத்தில் பிறந்த பிள்ளைகளையும், அதாவது சோர பிள்ளைகளையும் சேர்த்துக்கொள் என்கிறார். சோரம் போன ஆண்மகன் கூட ஒரு சோரம் போன பெண்ணை திருமணம் செய்ய மாட்டான். அவன் மனம் அதற்கு ஒப்பாது. சமுதாயமும் அவனை மிகவும் இழிந்தவனாக கருதும். ஆனால் இந்த ஓசியா கர்த்தர் சொன்னபடியே சோரம் போன கோமேரை சேர்த்து கொள்கிறார். இப்படி ஒரு கீழ்ப்படிதலா என்று வியக்க வைக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது சில சமயங்களில் சமுதாயத்தால் இகழப்படுவோம். சமுதாயம் அல்ல, தேவனே பெரியவர், அவருக்கே கீழ்ப்படிவோம். ஏன் இப்படி செய்யும்படி தேவன் கூறுகிறார்? சகோதரரே, நாம் பற்பல பாவங்களை செய்து தேவனை விட்டு பிரிந்து உள்ளத்தாலும் சிலர் உடலாலும் கூட சோரம் போனோம். இதை ஒத்துக்கொண்டே ஆக வேண்டும். சோரம் போன பாவிகளான நம்மை பரிசுத்தரான தேவன் சேர்த்து கொள்ளவே விரும்புகிறார். அடுத்து அந்த கோமேருக்கு 3 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். அவர்கள் எஸ்ரேல், அதாவது இஸ்ரவேலை ஒழிய பண்ணுவார். 2. லோருகாமா, இனி இஸ்ரவேலருக்கு இரக்கம் செய்வதில்லை. 3. யோகம்மீ, இவர்கள் தேவனுடைய ஜனமல்ல என்ற பிள்ளைகளின் பெயர்கள் மூலம் தேவன் இஸ்ரவேலருக்கு செய்ய விரும்புவதை சொல்லிவிட்டார். ஆனால் தேவனுடைய ஜனமாக இல்லாவிட்டாலும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாம். பின்னாளில் இயேசுவின் மூலம் ரட்சிக்கப்பட்ட நம்மை போன்ற தேவனுடைய பிள்ளைகளோ? பிள்ளைகளான பின் வரும் ஆசீர்வாதத்தை 11ஆம் வசனத்தில் பாருங்கள். பிற தெய்வங்களை வணங்குவது ஆன்மீக வேசித்தனமாகும். பிற தெய்வங்களை வணங்குவது ஆன்மீக வேசித்தனமாகும். ஜெபம். பிதாவே, உம்மையன்றி வேறொரு தெய்வத்தை வணங்காதிருக்கும் நற்புத்தியை தாரும். ஆமேன்.